ஹலோ கைஸ், சுமார் 170 ஏக்கர் பரப்பளவும் 1050 அடி உயரமும் கொண்ட ஒரு மலை தான் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற திருப்பரங்குன்றம் மலை. இந்த மலை முருகனுடைய அறுபடை வீடுகள்ல முதற்படை வீடாகவும் இருந்துகிட்டு வருது. இந்த திருப்பரங்குன்றம் மலை மேல 500 ஆண்டுகள் பழமையான ஒரு தர்காவும் இருக்கு. அந்த தர்கா சிக்கந்தர் தர்கா அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மலை அடிவாரத்துல ஒரு பள்ளிவாசலும் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த மலை மேல காசி விஸ்வநாதர் கோவிலும், இந்த மலை முழுக்க நிறைய சாமணர் படுக்கைகளும் இருக்கு. இந்த மலையில காலம் காலமாகவே இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் ஆகிய இரு மதத்தினரும் தொடர்ந்து தங்களுடைய புனித தலங்களுக்கு போய் வழிபட்டுக்கிட்டு வராங்க. இப்படி மத நல்லிணக்கத்தின் அடையாளமா இருந்துகிட்டு வர திருப்பரங்குன்றம் மலையை சுத்தி சமீப காலமா நிறைய சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் எழுந்துகிட்டு வருது. இதனால அங்க 144 தடை உத்தரவு, இந்து முஸ்லிம் போராட்டங்கள் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடந்து அந்த பகுதியே ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியா இருந்துகிட்டு வருது. உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், திருப்பரங்குன்றம் மலையில அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு வீடியோல இத பத்தி விரிவா பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ திருப்பரங்குன்றம் மலையின் வரலாறையும் அங்க நடக்கும் பிரச்சனையும் பத்தி பேச போது. சோ இதை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். திருப்பரங்குன்றம் மலையில என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றத்தோட வரலாறை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றேன் கேளுங்க. சிவன் பார்வதி கிட்ட ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தின் விளக்கத்தை உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது முருகன் அதை சிவனுக்கும் பார்வதிக்கும் தெரியாம மறைமுகமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இதனால முருகனுக்கு பாவம் உண்டானது. இந்த பாவத்தை போக்குவதற்காக முருகன் பூலோகத்துல போய் தவம் செஞ்சாரு. முருகனின் இந்த தவத்தை பாராட்டி பூலோகம் வந்து முருகன் கண்முன் காட்சி தந்த சிவனும் பார்வதியும் முருகனின் பாவத்தை போக்குனாங்க. அப்படி முருகனின் பாவம் நீங்கி அந்த இடம் தான் பரங்குன்றம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. பிறகு அந்த இடம் திருங்கிற சிறப்பு பெயர் பெற்று திருப்பரங்குன்றம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. புராணங்கள்ல இந்த மாதிரி குறிப்பிடப்பட்டு இருக்கிற திருப்பரங்குன்றம் வரலாற்று குறிப்புகளின்படி ஆரம்ப காலத்துல சாமணர்கள் வாழ்ந்த ஒரு பகுதியா இருந்திருக்கு. அதாவது கிபி 640 இருந்து 670 வரைக்கும் கூன் பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் மதுரையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு சமண மதத்தின் மேல இருந்த பற்றுனால இவரு சைவ சமயத்துல இருந்து சமண சமயத்துக்கு மாறினாரு. இதனால மதுரை உட்பட இவருடைய ஆட்சி பகுதிகளில் எல்லாம் சமண சமயம் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைய தொடங்கியது. இதுக்கு சான்றாக தான் திருப்பரங்குன்றம் மலை மேல சமண படுக்கைகள் இருக்கு. இவருடைய ஆட்சிக்கு பிறகு கிபி 8ஆம் நூற்றாண்டுல மதுரையை ஆட்சி செஞ்ச பரந்தக்கன் நெடுஞ்செழியனுங்கிற பாண்டிய மன்னனின் ஆட்சி காலத்துலதான் மதுரையில சைவ சமயம் மேலோங்கி இருந்தது. இவருடைய ஆட்சி காலத்துல தான் திருப்பரங்குன்றத்துல முருகன் கோவில் கட்டப்பட்டு அந்த மலை முருகனுக்கு உரிய ஒரு இடமாக மாறியது அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த நிலையில தான் கிபி 14ஆம் நூற்றாண்டுல டெல்லி சுல்தானியர்கள் மதுரை மீது படையெடுத்து பாண்டியர்களை தோற்கடிச்சு மதுரையை கைப்பற்றினாங்க. ஒரு கட்டத்துல டெல்லி சுல்தானியர்கள் பலவீனம் அடைய தொடங்கினதுனால அவங்களுக்கு கீழே இருந்த கவர்னர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து மதுரை சுல்தான்கள்ங்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்யமா உருவானாங்க. கிபி 1335 உருவாக்கப்பட்ட இந்த மதுரை சுல்தான் சாம்ராஜ்யத்தின் கடைசி சுல்தானாக இருந்தவர் தான் அலாவுதீன் சிக்கந்தர் ஷா. இவருடைய ஆட்சி காலத்துல பாண்டிய மன்னர்கள் விஜயநகர பேரரசின் உதவியோடு மதுரையை கைப்பற்றுவதற்காக மீண்டும் மதுரை மேல போர் எடுத்தாங்க. இதுல சிக்கந்தர் ஷா தோற்கடிக்கப்பட்டு திருப்பரங்குன்றம் மலையில அவரு கொல்லப்பட்டாரு. இதன் பிறகு அவரு மலை மேல அடக்கம் செய்யப்பட்டு அங்க ஒரு தர்காவும் கட்டப்பட்டது. அது சிக்கந்தர் தர்கா அப்படின்னு அழைக்கப்பட்டது. இப்படி இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சாமணர்கள் அப்படின்னு 3 மதத்தினரின் புனித தலங்களும் ஒரே மலையில இருக்கிறதுனால ஒரு சமய ஒற்றுமை மிக்க ஒரு இடமாக திருப்பரங்குன்றம் இருந்துகிட்டு வந்தது. ஆனா கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு கோவில் நிர்வாகிகளுக்கும் தர்கா நிர்வாகிகளுக்கும் இடையில திருப்பரங்குன்றம் மலையில இருக்கிற நிலம் யாருக்கு சொந்தம்ங்கிற ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இந்த வழக்கை மதுரை கீழமை நீதிமன்றம் விசாரணை செஞ்சது. இந்த வழக்குல கோவில் நிர்வாகம் மொத்த மலையும் கோவிலுக்கு சொந்தம் அப்படின்னு வாதிட்டது. தர்கா நிர்வாகத்தினர் தர்கா அமைந்துள்ள பகுதியும் நெல்லித்தோப்புங்கிற பகுதியும் தங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு வாதிட்டாங்க. இந்த நிலையில 1923 ஆகஸ்ட் மாதம் மதுரை கீழமை நீதிமன்றம் கோவிலுக்கு சாதகமா தீர்ப்பு வழங்கியது. இதன் பிறகு தர்கா நிர்வாகம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மேல்முறையீடு செஞ்சது. இதுக்கு பிறகு 1926ஆம் ஆண்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் தர்கா தரப்பினர் மேல்முறையீட்ட மனுவை தள்ளுபடி செஞ்சது. அது மட்டும் இல்லாம மலை முழுவதும் அரசுக்கு மட்டுமே சொந்தம்ங்கிற தீர்ப்பை வழங்கியது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் இந்த தீர்ப்பை எதிர்த்து கோவில் நிர்வாகம் பிரிட்டிஷ் பிரைவி கவுன்சில்ல மேல்முறையீடு செஞ்சாங்க.
இந்த வழக்கை விசாரணை செஞ்ச பிரைவி கவுன்சில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் தீர்ப்பை தள்ளுபடி செஞ்சு மதுரை கீழமை நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செஞ்சது. இதன்படி திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிற நெல்லித்தோப்பு, தர்காவுக்கு போயிட்டு வரக்கூடிய படிக்கட்டுகள் மற்றும் அதன் கொடிக்கம்பம் அமைந்துள்ள பகுதி ஆகியவை முஸ்லிம்களுக்கு சொந்தமானது அப்படின்னும், தர்காவுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகள் தவிர முழு திருப்பரங்குன்றம் மலை, கிரிவீதி, சந்நிதி வீதி போன்றவை எல்லாம் கோவிலுக்கு சொந்தமானது அப்படின்னு 1931 மே 12 லார்ட் அட்கின்சன், லார்ட் தங்கர்டன், லார்ட் மெக்மில்லன், சர் ஜார்ஜ் லவுண்டஸ், சர் தின்ஷா முல்லா போன்றவரால தீர்ப்பு வழங்கப்பட்டது. இப்படி 100 ஆண்டுகளுக்கு முன்பே திருப்பரங்குன்றம் மலையின் எந்தெந்த பகுதிகள் யார் யாருக்கு சொந்தம் அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டு இருந்த நிலையில 1976, 1996, 1998, 2012, 2023 ஆகிய ஆண்டுகள்ல இரு தரப்பினருக்கும் இடையில பிரச்சனைகள் ஏற்பட்டு மாறி மாறி வழக்கு போடப்பட்டு வந்தது. சரி, இப்போ திருப்பரங்குன்றம் மலையில என்ன பிரச்சனைன்றத பாப்போம். கடந்த டிசம்பர் 25 ராஜபாளையத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய குடும்பம் திருப்பரங்குன்றம் மலை மேல ஆடு மற்றும் கோழிய கந்தூரி வழிபாடு செய்வதற்காக எடுத்துக்கிட்டு போனாங்க. கந்தூரி வழிபாடு அப்படின்னா இந்து கோவில்களை எப்படி ஆடு மற்றும் கோழிகளை பலி கொடுக்கிறது வழக்கமா கடைபிடிக்கப்பட்டு வருதோ அதே மாதிரி தான் இஸ்லாமியர்களும் ஆடு மற்றும் கோழிகளை பலி கொடுக்கிற வழக்கத்தை கடைபிடிச்சுக்கிட்டு வராங்க. இந்த வழக்கத்தை தான் இஸ்லாமியர்கள் கந்தூரி வழிபாடு அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த கந்தூரி வழிபாட்டிற்காக தான் அந்த இஸ்லாமிய குடும்பம் திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிற சிக்கந்தர் தர்காவுக்கு ஆடு மற்றும் கோழிகளை எடுத்துக்கிட்டு போனாங்க. ஆனா அதை பார்த்த காவலர்கள் ஆடு மற்றும் கோழிகளை திருப்பரங்குன்றம் மலை மேல அனுமதிக்க முடியாது, இதுல ஒரு இந்து கோயில் இருக்கு, அதனால ஆடு கோழி எடுத்துக்கிட்டு போய் அசைவம் செஞ்சு வழிபடுவதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள வழியிலேயே தடுத்து நிறுத்திட்டாங்க. இதனால அந்த இஸ்லாமிய குடும்பத்தினர் மலை மேல இருக்கக்கூடிய ஜமாத் நிர்வாகிகள் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி முறையிட்டாங்க. இதை கேட்ட ஜமாத் நிர்வாகம் காலம் காலமா இந்த கந்தூரி வழிபாடு இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு, திடீர்னு இதையே நிறுத்த சொல்றாங்க அப்படின்னு மாவட்ட நிர்வாகி கிட்ட கூறி இது தொடர்பான மனு ஒன்றையும் மதுரை மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்தாங்க. இதுக்கு மாவட்ட நிர்வாகம் நீங்க ஆடு மற்றும் கோழிகளை மேல எடுத்துக்கிட்டு போக கூடாது, மற்றபடி உங்களுடைய வழிபாடுகள்ல நாங்க எந்த தலையிடும் செய்யல, யார் வேணும்னாலும் அங்க போயிட்டு வரலாம், ஆனா ஆடு கோழி எடுத்துக்கிட்டு போய் அசைவம் சமைச்சு சாப்பிடுற கந்தூரி வழிபாட்டை மட்டும் நீங்க நிறுத்தணும், அதுக்கு நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு மாவட்ட நிர்வாகம் தரப்புல இருந்து சொன்னாங்க. இதை தொடர்ந்து கடந்த ஜனவரி 5 இஸ்லாமியர்களுக்கு வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுவதாக கூறி SDPI கட்சியுடன் சேர்ந்து ஜமாத் நிர்வாகிகள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இந்த போராட்டத்துல சுமார் 450க்கும் மேற்பட்டவங்க கைது செய்யப்பட்டாங்க. இந்த நிலையில இஸ்லாமியர்களின் இந்த போராட்டம் மத கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு இந்து முன்னணி அமைப்பினர் தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து கடந்த ஜனவரி 12 கந்தர் மலையை சிக்கந்தர் மலையா மாற்ற முயற்சி செய்யறாங்க. இது முருகனுக்கு சொந்தமான மலை, இது இந்துக்களுக்கு சொந்தமான மலை, இந்த மலையோட புனிதத்தை இஸ்லாமியர்கள் கெடுக்க பாக்குறாங்க, இந்த திருப்பரங்குன்ற மலையையும் கோவிலையும் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டிலையும் இந்து சமய அறநிலை துறையின் கட்டுப்பாட்டிலையும் கொண்டு வரணும் போன்ற கருத்துக்களை எல்லாம் முன்வச்சு இந்து மக்கள் கட்சி உட்பட பல இந்து முன்னணி அமைப்பினர் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க. இது மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த பிரச்சனை இந்த மாதிரி நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போயிட்டு இருந்த சமயத்துல கடந்த ஜனவரி 18 ஜமாத் நிர்வாகிகள் நாங்க கந்தூரி வழிபாட்டை நடத்த போறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இந்த போராட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டு காவல்துறையினர் அங்க குவிக்கப்பட்டு அந்த பகுதியை மிகவும் பரபரப்புக்கு உள்ளானது. இந்த நிலையில தான் ஜனவரி 19 யாரெல்லாம் தடையை மீறி போராட்டத்துல ஈடுபடுறாங்களோ அவங்களையெல்லாம் காவல்துறையினர் கைது செஞ்சாங்க. இதை தொடர்ந்து கடந்த ஜனவரி 22 ராமநாதபுரம் எம்பியும் வாஃப் போர்டின் உறுப்பினருமான நவாஸ்கனி அவர்கள் திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிற சிக்கந்தர் தர்காவுக்கு ஆய்வுகளை மேற்கொண்டாரு. அப்போ அவர் கூட சில நபர்களும் போயிருந்தாங்க. ஏற்கனவே மலை மேல ஆடு கோழி எடுத்துக்கிட்டு போகிறது மிகப்பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருந்த சமயத்துல நவாஸ்கனி அவர்களுடன் வந்த சிலர் மலை மேல உட்கார்ந்து அசைவம் சாப்பிடுற மாதிரி ஒரு புகைப்படம் வெளியானது. இது மத நல்லிணக்கத்தை சிதைக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி அமைப்பினர் கடுமையா தங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க. இதுக்கு பிறகு இந்த பிரச்சனை இன்னும் தீவிரமடைஞ்சது. நவாஸ்கனி அவர்கள் இதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்தாரு. அப்படி அவர் என்ன சொல்லி இருந்தார்னா, நான் மலை மேல எந்த அசைவமும் சாப்பிடல, என்னுடன் வந்தவர்கள் காவல்துறையின் அனுமதி வாங்கிட்டு தான் மலை மேல உட்கார்ந்து தங்களுடைய உணவை சாப்பிட்டாங்க,
அது மட்டும் இல்லாம மலை மேல ஆடு மற்றும் கோழிகளை பலியிடுற கந்தூரி வழிபாட்டை செய்யக்கூடாதுன்னு தான் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஏற்கனவே சமைச்ச உணவை மலை மேல எடுத்துக்கிட்டு போய் சாப்பிடக்கூடாதுங்கிற எந்த விதமான கட்டுப்பாடும் விதிக்கப்படல அப்படின்னு தன்னுடைய விளக்கத்தை தெரிவிச்சாரு. இந்த நிலையில மலை மேல அசைவ உணவை சாப்பிட்டு மலையின் புனிதத்தை கெடுத்துட்டாங்க. இந்த திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்கணும், அது இந்துக்களுக்கு சொந்தமான மலை அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை முன்வச்சு இந்து முன்னணி அமைப்பினர் போராட்டத்தை பிப்ரவரி 3 மற்றும் 4ஆம் தேதி நடத்துவதாக அறிவிச்சாங்க. இந்த போராட்டத்தை அனுமதிக்குமாறு மதுரை நீதிமன்றத்துல மனு தாக்குதலும் செஞ்சிருந்தாங்க. இதனால அங்க 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு போலீசார் பெரிய அளவுல குவிக்கப்பட்டு இருந்தாங்க. அதே நேரம் பக்தர்கள் கோவிலுக்கு எந்தவித தடையும் இன்றி அனுமதிக்கப்பட்டாங்க. இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட சில அமைப்பினர் பக்தர்கள் மாதிரி கோவிலுக்குள்ள போய் அங்க போராட்டத்துல ஈடுபட்டாங்க. இதனால அவர்கள் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இன்னொரு பக்கம் இந்து முன்னணி அமைப்பினர் போராட்டம் நடத்துவதற்காக நீதிமன்றம் கிட்ட அனுமதி கேட்டிருந்த நிலையில போராட்டத்தை பிப்ரவரி 4ஆம் தேதி மாலை 1 மணி நேரம் மட்டும் மதுரையின் மைய பகுதியான பழங்கணத்தம் பகுதியில போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சில கட்டுப்பாடுகளோடு அனுமதி வழங்கியது. நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை தொடர்ந்து பழங்கானத்துல இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டத்துல சில முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்துகிட்டாங்க. இப்படி இந்து முன்னணி அமைப்பினரும் மற்ற சில அமைப்பினரும் தொடர்ந்து இந்த பிரச்சனைய மிகப்பெரிய பிரச்சனையா மாத்திக்கிட்டு இருக்கிற நிலையில திருப்பரங்குன்றம் பகுதியை சேர்ந்த மக்கள் இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய இந்த கந்தூரி வழிபாடு காலம் காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். இங்க இருக்கிற இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக தான் வாழ்ந்துகிட்டு வரோம். ஆனா வெளியில இருந்து வந்தவங்க தான் தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக இங்க பிரச்சனை பண்றாங்க. அவங்க தான் இப்போ இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நாங்க எந்த போராட்டத்திலையும் கலந்துக்கல, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு அந்த பகுதி மக்கள் தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதே கருத்தை தான் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரான சேகர் பாபுவும் தெரிவிச்சிருக்கிறாரு. வட மாநிலங்கள்ல சில அமைப்பினர் எப்படி மதத்தையும் கடவுளையும் பயன்படுத்தி மக்களை எப்படி தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரி தமிழகத்திலையும் இப்போ சில அமைப்புகள் மக்களை மத ரீதியா பிரிக்கிற வேலைகளை ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான சில அமைப்புகளின் வலையில சிக்காம மக்களாகிய நம்ம தான் விழிப்புணர்வுடனும் கவனமாகவும் இருக்கணும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். திருப்பரங்குன்றம் மலையில நடக்கிற இந்த பிரச்சனையை பத்தி உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண மொத 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe, signing off. நன்றி.